தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல மகிமையும் கனமும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்ற தலைப்பு. இது லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை 3 வசனத்தை யாராவது படிங்க, சத்தமிட்டு படிங்க. ஆமாம். பார்த்துக்கிட்டே இருக்கு. 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏன் போடுவேன் என்றார். அப்புறம் படிங்கம்மா. கனி கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். போதும். இந்த பகுதியினுடைய தலைப்பில் தான் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று பரிந்து பேசின அந்த வார்த்தையை தலைப்பாக வைத்திருக்கிறேன். இந்த புத்தாண்டில் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று நம்மை ஆண்டவர் காப்பாற்றியிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், பரிந்து பேசியிருக்கிறார் என்ற சத்தியத்தை இன்றைக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி மனம் திரும்புதலை பற்றி சொன்னார். நீங்கள் அடுத்து மேலே வசனம் பார்த்தீங்கன்னா, ஐயா 5ஆம் வசனத்தில் மனம் திரும்ப போனால் இதே மாதிரி எல்லாரும் கெட்டு போவீங்கன்னே சொன்னார். சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீங்க. எப்படியோன்னா, அங்கே சிலுவாவிலே ஒரு கோபுரம் விழுந்து 18 பேர் செத்துட்டாங்க. அவங்கெல்லாம் பாவிகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாகாதனால நீங்கள் பரிசுத்தவான்கள் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. விபத்தில் சாகிறவங்க பாவிகளாகவும் சாகாத உயிரோடு இருக்கிறவங்க பரிசுத்தவான்களாகவும் நினைக்காதீங்க. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அதே மாதிரி என்ன செய்வீங்க? கெட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு இந்த உதாரணத்தை ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். திராட்சை தோட்டம், அத்திமரம், 3வது கனி, 4வது நிலம், 5வது கொத்தி எரு போடுதல் என்ற இந்த 5 தலைப்பு, 5 பாயிண்டை உங்களுக்கு ஆதாரமாக வைக்க போகிறேன். முதலாவது, திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கும். திராட்சை தோட்டம் எதை குறிக்கும்? சபையை குறிக்கும். ஏன் அந்த திராட்சை தோட்டத்தோடு சபையை ஒப்பிட்டு ஏன் சொல்கிறேன்னா, திராட்சை ரசத்தை இயேசு கடைசி ராபோஜனம் பண்ணும்போது சீசர்களுக்கு எப்படி கொடுத்தாரு? என் ரத்தம்னு சொன்னார். அந்த திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது கடைசியில் என்ன சொன்னார்? என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை என்று சொன்னார். இந்த இயேசுவின் இரத்தத்தில் வந்தது தான் சபை என்று அப்போஸ்தலர் 20:28 போட்டிருக்கு. இந்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 20:28. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை குறித்து கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து இங்கே கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபை. ஆகவே மிருகங்களுடைய இரத்தம் பழைய ஏற்பாடு, அது சபை அல்ல. அவங்க இந்த சபைக்கு அடையாளமாக நிழலாட்டமாக அந்த இரத்தம், மிருகங்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டதே தவிர இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே முத பிரவேசிக்கும் போது
உலகத்தின் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று பெயர் பெற்றார் யோவான் சாணகன். அதாவது இயேசு எல்லாரையும் சார்பில் ஒரு சத்தை கடாவை போல ஆட்டை போல பலியாகி ரத்தம் சிந்த போகிறாருன்னு அந்த அடையாளம். அந்த இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை என்று இயேசு கடைசியில் ராபோஜனத்தில் சொன்னார். இந்த வீடியோ நின்ன உடனே ஏதாவதுன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த இரத்தத்தினால் வந்த சபை என்று பவுலும் சொல்கிறான். அதனால் திராட்சை தோட்டம்னு சொல்லும்போது, திராட்சை ரசம்னு சொல்லும்போது, அந்த திராட்சை பானம்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை தான் அடையாளமாக காட்டுகிறது. நம்ம ராபோஜனம் பண்ணும்போது திராட்சை ரசத்தை எல்லாரும் குடிக்கிறோம். எப்படி குடிக்கிறோம்? இயேசுவின் இரத்தமாக நினச்சி குடிக்கிறோம். சபையோருக இயேசுவின் இரத்தத்தினால் வந்த அந்த சபை. ஆகவே திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கிறது. இயேசு சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்கிறார். என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை குடிப்பீர்கள், என் பிதாவும் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார், நானும் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறார். ஆகவே திராட்சை தோட்டம் என்பது இயேசுவால் நியமிக்கப்பட்ட, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஆவிக்குரிய சபையாகும். இந்த சபையை பெந்தேகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனத்திலே முத இயேசு கிறிஸ்துடைய சரீரமாகிய சபை இந்த பூமியிலே தொடங்கப்பட்டது. அதிலே கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவங்களை அந்த சபையில் சேர்த்துக்கிட்டே வந்தார். இப்போ அந்த சபை எங்கே இருக்குன்னா, எபிரேயர் 12:23 படி சர்வ சங்க சபையாக பரலோகத்திலே காட்சியளிக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தர் சேர்க்கிறது அங்கே பரலோகத்தில் அந்த பேர் எழுதப்படுது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு சீசர்களை சொல்லும்போது, பேய் ஓடுது, நோய் ஓடுது, உலக பிரகாரமாக அற்புதங்கள் நடக்குதுன்னு சந்தோஷப்படாதீங்க. பரலோகத்திலே உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னார். அந்த பரலோகத்தில் எழுதுனது தான் பரிசுத்தவான்களுடைய முதல் பலனாகிய பூரணாக்கப்பட்ட அந்த ஆவிகள். முதல் பலனான அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையில் மெம்பராக சேர்க்கிறார். அதனால் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா இந்த பூமியில் அவன் உடம்பு இருக்கே தவிர அவன் ஆத்துமா எங்கே இருக்குது? உள்ளான மனுஷன் பரலோகத்தில் இருக்கிறான். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. எபேசி 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் உங்களை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். இயேசு மட்டும் உயிர்த்திருந்து பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் உட்காரல. அவர் மாத்திரமல்ல, அவருடையவர்களும் எழுப்பி அவரோடு கூட உட்கார செய்தாருன்னு அங்கே தெளிவாக பவுல் சொல்கிறத கவனிங்க. ஆகவே தான் நீங்கள் உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுனால தான் மேலானதே நினைக்கிறீங்க, மேலானதே தேடுறீங்க, எந்த நேரமும் ஆண்டவரையே நினைக்கிறீங்க, பைபிளை படிக்க, ஜெபிக்க, நம்மை அறியாமல் ஆண்டவர் அன்பு கூறுறோம். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி ஒரு பாப்பா வாய்ச்சி உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். முத ஆத்துமா தான் ரட்சிக்கப்பட்டது. ஏன்னா ஆத்துமா தான் முத செத்தது. பாவம் செய்கிற நாளிலே சாகவே சாவின்னு சொல்லி 2 சாவை பற்றி ஆதியாகமம் 2:17 சொன்னாரே. அந்த ஒரு சாவு ஆத்துமா, 2வது ஆவியில் செத்துக்கிட்டே வந்தான், 3வது சரீரம் செத்து போச்சு. இந்த ரிட்டனில் திரும்பவும் அவனை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவருடைய வழி முதல்ல ஆத்துமா ரட்சிப்பு. அதான் முதல் பலன் போட்டிருக்கு. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமா இப்போ இயேசு கிறிஸ்துவோடு அங்கே உட்கார்ந்துருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் மரித்தீர்கள், ஆனாலும் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைஞ்சிருக்குன்னு இருக்கு. நம்ம ஜீவன் அதாவது ஆத்துமா, அந்த ஆத்துமா மேலானது யோசிக்கிறதுனால சிந்திக்கிறதுனால இந்த பூமியில் அந்த ஆத்துமா இல்லை. அந்த அர்த்தம்தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சபையில் நாம் இருந்தாலும் நாம் பரலோகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கோம் என்ற ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க.
ஆனால் இந்த பூமியில் நம்ம என்ன செய்கிறோம்னா சரீரத்தில் நம்ம கூடியிருக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் திராட்சை தோட்டமாகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள், இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிங்க. ஒன்று. இரண்டாவதாக அத்திமரம். இந்த அத்திமரத்தை எதை குறிக்கிறதுனா மனிதனை குறிக்கும். பழைய பாட்டு கூட ஒன்று இருக்குது. அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள், சிலர் அர்த்தமில்லாமல் வாழுகிறார்கள்னு சொல்லி ஒரு பழைய பாட்டு கூட அத்திமரத்தை போல மனுஷன் இருக்கான் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. அது வேதவசன அடிப்படையில் மரம் மனுஷனை குறிக்கும். நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன் என்று ஒரு குருடன் சொன்னான். அவன் நீர்க்காலி ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு நீதிமானே பாக்கிவானை பற்றி அங்கே சங்கீதம் 1 படிக்கிறோம். அப்போ இது யோவான் சாரனாகிய அவன் இதோ வேறருகே மரத்தின் வேறருகே கோணாரி வைக்கப்பட்டிருக்கு, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் சொல்லி மரத்தை மனுஷனோடு ஒப்பிட்டு தான் அவனும் சொல்கிறான். ஆகவே தேவ பிள்ளைகளே, அத்திமரம் என்பது மனிதனை குறிக்கும், ஒரு விசுவாசியை குறிக்கும். ஏன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது அத்திமரம். தோட்டத்துக்கு வெளியே கூட அத்திமரங்கள் இருக்கலாம். தோட்டத்துக்குள்ளே அத்திமரம் தான் அங்கே பொறுப்பாக சொல்லப்படுதே தவிர எல்லா மரங்களை பற்றி அங்கே சொல்லலை. தேவ பிள்ளைகளே, சபையிலே நீங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு அத்திமரம். ஆண்டவர் உங்களை அங்கே நட்டிருக்காரு, அந்த அர்த்தம். மூன்றாவதாக அந்த மரத்திலே கனி இல்லாமல் இருக்கிறது. 3 வருஷமாக கனியை தேடினேன் எஜமான் சொல்கிறாரு. 3 வருஷமாக கனியை தேடுறேன், அந்த அத்தி மரத்தில் என்ன இல்லை, கனி இல்லை. அது நிலத்தையும் ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கனி கூடாத மரம் எதுக்கு, வெட்டு, இதை வெட்டிருங்கன்னு சொல்லி அகற்றிருங்கன்னு சொல்லி எஜமான் சொல்லும்போது அங்கே தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறான். அதுதான் தலைப்பாக சொன்னேன். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்ப்போம், இல்லாட்டா வெட்டி போட்டுருவோம். நான் சுற்றி கொத்தி எரு போடுறேன், நான் பாதுகாக்கிறேன், இந்த ஒரு வருஷம் நல்லா பாருங்கள் என்று தவணை கொடுக்குற அந்த மரத்துக்காக தவணை கொடுக்குறத கவனிங்க. ஏற்கனவே 3 வருஷம் கனி இல்லை, தவணை 1 வருஷம் கேட்குறான். மொத்தம் அந்த மரத்துக்கு எத்தனை வருஷம் தவணை, எத்தனை வருஷம், 4 வருஷம். 3 வருஷம் ஏற்கனவே கனி இல்லை, இன்னொரு வருஷம் கேட்குறதுனால 4 வருஷம். இயேசுவின் ஊழியம் எத்தனை வருஷம் சொல்லுங்கள், 3 வருஷம். அந்த 3 வருஷத்தில் அவர் பணியை செஞ்சிட்டாரு. இன்னும் 1/2 வருஷத்தை செய்வது யார், நம்மக்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறார். லேலுயா. சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், எல்லாரையும் சீசராக்குங்க, பிதா குமாரே பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க, நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த 6 மாத ஊழியத்தை, அந்த 3 வருஷம் அவர் முடிச்சுட்டு அந்த 1/2 வருஷ ஊழியத்தை அவருடைய சீடர்களாகிய பிள்ளைகளாகிய அப்போஸ்தலராகிய விசுவாசிகளாகிய நம்ம கையில் இதை ஒப்பு கொடுத்துருக்கிறார். லேலுயா. ஆகவே அந்த கனி கொடுக்குற அந்த அனுபவத்தில் நாம் எல்லாம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதில் கனி என்னென்னா மத்தேயு 3:8 யோவான் சாணகன் சொல்கிறான், நாங்கள் என்னையா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன கனியை மனம் திரும்புதல் சொல்கிறான் பாருங்க. 3:8 மத்தேயு 3:8 என்ன கனி, மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுங்க. 3 வருஷமாக அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கனி இல்லை, நிலத்தையும் ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்கு. இது இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு மாற்றமும் இல்லையே. இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவங்க வந்த வண்ணமாகவே இருக்காங்க.
ரொம்ப வருஷமாக சபையில் இருக்காங்க, ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை. இப்படியே ஆண்டவர் விட மாட்டார். அந்த நிலத்தையும் ஏன் கெடுக்குது அப்படி சொல்கிறாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, கனி கொடுக்குற கனி என்ன கனி? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள். மனம் திரும்பியாச்சுன்னா அதோட கதை முடிகிறது இல்லை. மாதந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 12 மாதமும் கனி கொடுக்கக்கூடிய விருட்சம் என்று பரலோகத்திலே அங்கே நாட்டப்பட்டிருக்கிறது. கவனிங்க, வெளிப்படுத்தல் 22:2 படிங்க. நகரத்தின் வீதி மத்தியிலோ நதியின் இரு கரையிலும் எத்தனை விதம்? 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அந்த கனி மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தினுடைய இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாகும். அல்லேலூயா. மாதந்தோறும் கனி கொடுக்குறவங்களாய் நம்ம காணப்பட்டா அந்த விருட்சங்கள் அந்த சபையோர் எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மாதந்தோறும் என்று சொல்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஒரு வளர்ச்சி, ஒரு புரிதல். ஆவிக்குரிய கனிகள் 9ன்னு சொல்லி கலாத்தீர மாத்திரம் 9ஓடு நிறுத்தக்கூடாது. 12 விதமான கனின்னு இருக்குது. 12 விதமான மாதம் ஒரு வருஷத்துக்கு. ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும் சொல்லும் போது அந்த வருஷத்துக்கு மாதம் எத்தனை? 12. அந்த 12 மாதத்துலேயும் அவன் கனி கொடுக்கக்கூடிய மரமாக மாற வேண்டும். தேவனுக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தான் அங்கே அர்த்தமே தவிர இருக்கிற மாதிரியே என்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் ஒரு வளர்ச்சி, ஒரு விருத்தி ஆகணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். அந்த கனி காரியங்கள் 3. 4வதாக அந்த நிலம் என்பது எதை குறிக்கிறதுனா பொது விசுவாசிகளை குறிக்கும். நிலம்னு சொல்லும் போது அங்கே மண்ணு தானே, மண்ணு தர தானே. அது ஜனங்களை கடற்கரை மணல்தரையாய் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. கடற்கரை திரளான கடற்கரை மணல் மனிதனுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. உன் சந்ததியை கடற்கரை மணல் தனியாக பெருக பண்ணுவேன்னு ஆபிரகாமுக்கு சொல்லும் போது அந்த மணலை தான் சொல்லப்பட்டிருக்கு. மணலில் வீடு கட்டவே புத்தி இல்லாதவன் சொன்ன மாதிரி அந்த மணல் மனிதர்களுக்கு ஒப்பனையாக இருக்குது. அந்த மண்ணினால தான் மனுஷனையே படைச்சார். அதனால் மண் மனுஷனுக்கு, விசுவாசிகளுக்கு, சபையோர்களுக்கு ஒப்பனையாக இருக்குது. ஆகவே ஒரு நல்ல கனி, ஒரு அத்திமரம் கொடுக்காவிட்டால் அந்த சபை மக்கள் கெட்டு போயிடுவாங்க. அந்த நிலத்தடி நீர், அந்த மண் எல்லாம் அந்த சத்தை உறிஞ்சி அந்த சத்து இல்லாமல் உப்பு மண்ணாக போயிடும். உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கே ஒழிய வேறு ஒன்றிலும் அது புரோஜனமாகாதுன்னு அங்கே தெளிவாக போட்டிருக்கு. தேவ பிள்ளையே, நிலம் இந்த பொதுமக்களுக்கு ஒப்பனையாக இருக்குது, பொது ஜனங்களுக்கு ஒப்பனையாக இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளே, பொதுமக்கள் கெட்டு போகாமல் ஒன்றால் இருக்க நீ ஒரு அத்திமரம் மாதிரி ஒரு முதன்மையான மனுஷனாக, கனி கொடுக்குற மனுஷனாக, தேவனை மகிமைப்படுத்துகிற மனுஷனாக நீ காணப்பட வேண்டும். ஆகவே நல்ல நிலமாக ஆண்டவர் சொல்கிறார். நிலத்தில் 2 விதம் இருக்குது. சபிக்கப்பட்ட நிலம் உண்டு, நல்ல நிலம் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் சில விதைகள் முள்ளில் விழுந்தது, ஆண்டவருடைய விதைகள் சில தரையில் விழுந்தது, மண்ணில் நல்ல மணலில் விழுந்தது, சில விதை பாறையில் விழுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சில விதைகள் முள்ளில் விழுகுது. ஊமை சொல்கிறார் இல்லையா, உதாரணம் சொல்கிறார் இல்லையா, முள்ளில் விதைக்கப்பட்ட அந்த விதை அது வளர வளர அந்த முள் நெருக்கி போடுது, வளராமல் போகுது அந்த விதை. அதுபோல் சில நீங்கள் புறஜாதிகள் குடும்பங்களில், மதவெறியர்கள் குடும்பத்தில், விக்கிரகாராதனை சொந்தக்காரங்களுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு முள்ளாக நெருக்குவாங்க. உங்களை வளர விட மாட்டாங்க, உங்களை ஜெபிக்க விட மாட்டாங்க, தேவனோட உறவாட
டயம் உங்களுக்கு கிடைக்காது. 24 மணி நேரம் அந்த முள்ளு தான் உங்களை சுற்றி இருக்கும். ரோஜா முள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அதுபோல் உங்களை சுற்றி உங்கள் உறவினர்கள் முள்ளாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஒரு மனசருக்கு சத்துருக்குள் அவன் வீட்டாரேன்னு சொல்கிறாரு. மாம்சத்தின்படி ரட்சிக்கப்படாதவன் உன் சொந்தக்காரனாக இருந்தால், உன் வீட்டாராக இருந்தால், உன் அண்ணன் தம்பியாக இருந்தால், உன் அப்பா அம்மாவாக இருந்தால் உனக்கு ஒரு முள்ளாக இருப்பாங்க. அதை அகற்ற முடியாது. அண்ணீனாக இருந்தால் போடான்னு வந்துடலாம். சொந்தக்காரனை விட்டு எப்படி போக முடியும்? அப்பா விட்டு எங்கே போக முடியும்? அம்மா விட்டு எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? அதனால் அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப மோசமான காரியம். அதுக்கு தேவன் உங்களை விடுவிக்க ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த முள்ளுகளிலிருந்து என்னை காப்பாற்றும். இந்த முள்ளை எடுத்து போட 3 முறை நான் ஜெபிச்சேன்னு பவுல் சொல்கிறான். உங்கள் சரீரத்திலே உள்ள அந்த முள், உங்கள் இரத்தத்தோடு கலந்த அந்த முள், உறவினர்களாகி அந்த முள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இருக்கட்டும்ப்பா, என் கிருபை உனக்கு போதும், உன் விளைவினத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், உன்னை காப்பாற்றுறேன், நீ எனக்கு மட்டும் உண்மையாயிருன்னு சொல்லி தேவனு முன்பாக நடந்து உத்தமனாக இருன்னு சொல்கிற மாதிரி நாம் தேவனோட பயணிக்கும் போது, தேவனோட உறவாடும் போது, உன் பிள்ளைகளோ மனைவியோ புருஷனோ உன் சொந்தக்காரனோ ரட்சிக்கப்படாமல் பல முள்ளுகளாக இருந்தாலும் அந்த முள்ளுகளுக்குள்ளே நீ ரோஜாவாக இருப்பியே தவிர அந்த முள் கிழித்து நீ அலங்கோலமாக போக மாட்ட. கர்த்தர் அந்த ரோஜாவை, அந்த மலரை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஆகவே பொதுமக்களாகிய அந்த நிலத்தை கெட்டு போகாதபடி செய்கிறது அத்திமரம் கனி கொடுத்தா தான் முடியுமே தவிர வேறு அல்ல. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று அங்கே பரிந்து பேசினவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்ப்போம். நான் கனி கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்கிறேன், கொத்து எரு போடுறேன்னு சொல்கிறாரு. இது 5வது பாயிண்டாக நான் சொல்கிறேன். இந்த பகுதி நான் நிறைவு செய்ய போகிறேன். கரண்ட் இல்லாதனால மக்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த 5வது பாயிண்ட்டு கொத்து எரு போடுவேன்னு சொல்கிறாரு. கனி கொடுக்குற அளவில் ஒரு வருஷம் தவணை கேட்டான்ல, தொடர்ந்து அந்த தவணை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நான் விடமாட்டேன், இனிமேல் விடமாட்டேன். ஏன்னா அது 3 வருஷமாக ஏற்கனவே கனி இல்லாமல் இருக்குது. இனிமேலையும் கனி கொடுக்கக்கூடிய மரமாக அதை ஆக்கணும்னா நான் என்ன செய்ய, சுற்றிலும் கொத்தி என்ன செய்வேன், எரு போடுவேன்னு சொல்கிறேன். இந்த கொத்துறது எரு போடுறதுனுடைய ரகசியம் என்னவென்றால், கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்ணி புத்தி சொல்கிறது. அவங்கள இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்கள் ரொம்ப அளவுக்கு மீறி பிள்ளை போனால் அடிப்பாங்க. அடித்து தான் இப்போ ஒரு லெவலில் வாயில் சொல்லுவாங்க, திட்டி பார்ப்பாங்க. ரொம்ப அதிகரிக்கும் போது அந்த பிள்ளைய பிறம்பால் கையால் ஆடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொன்ன மாதிரி கம்பெடுத்து அவனை அடிக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை கையில் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பிள்ளை மேலே உள்ள பாசம். மோசமாக போகிறானே, அக்னியில் போய் விழ போகிறானே, என் பிள்ளையாச்சேன்னு சொல்லி உரிமையில் கடிந்து கொள்வதும் அடிப்பதும் பெற்றோர்களுடைய உரிமையாக இருக்குது. இயேசுவே அதை சொல்கிறார். தகப்பன் செச்சியாத புத்திரன் உண்டோ? அதனால் தேவனால் கடிந்து கொள்ளப்படும் போது, அவரால் நீங்கள் ரொம்ப இம்சத்துக்குள்ளாகும் போது கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சபையை விட்டு ஓடிடாதீங்க. உங்களை கனி கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் அதை செய்கிறாரு தவிர, அனுமதிக்கிறார் தவிர வேறு ஒன்றும் அல்ல. ஒரு பழமொழி இருக்குது, சிரிக்க சொல்கிறவன் சீரழிப்பான், அழ சொல்கிறவன் ஆதரிப்பான். உங்களை ரொம்ப சிரிக்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக்கி ஜாலியாக பேச, ஜாலியாக போக, ஜாலியாக டூர் போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம்னு இருதயத்துக்கு ஏற்றபடியே ஒருத்தன் நடந்தா அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, நண்பன்னு சொல்கிறீங்க. அவன் பரியாசம் பண்ணி சிரித்தா நீங்கள் சிரிக்கிறீங்க, உன்னைய பரியாசக்காரனை ஆக்குறான், அவனை நண்பன்னு சொல்கிறீங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் அப்பா உங்களை கண்டிக்கும் போது அது தப்பாக தெரியுது. அப்பா என்ன ஓயாமல் என்னை குறை சொல்கிறார், ஓயாமல் என்னை வைகிறார், புத்தி சொல்கிறாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது, அறிவுரை சொல்கிறாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. வைகிறாரு, திட்டுறாரு, என்னைய
இம்சப்படுத்திக்கிட்டே குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி தான் அப்பாவை அம்மாவை நினைப்பாங்களே தவிர ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்காமல் இருப்பானா, கடிந்து கொள்ளாமல் இருப்பானே? இந்த வேதவசனம் முழுவதும் பரிசுத்தாவியினால் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக? கடிந்து கொண்டு சீர்திருத்தம் உண்டாக்கத்தான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-17 படிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியில் தான் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன், அதாவது ஒரு நல்ல மரம் கனி கொடுக்கும்படியாக அப்படின்னு சொல்லலாம். எந்த நல்ல விஷயங்களும் அவன் கையால் செய்ய அவனை நல்ல மனுஷனாக உருவாக்கி தகுதியுள்ள தேவ பிள்ளையாக தகுதியுள்ளவனாக அவனை மாற்றுவதற்கு இருக்கும்படியாக அவைகள் அந்த வசனங்கள் உபதேசத்துக்கும் கவனிங்க, கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தம் செய்வதற்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. லேலுயா. இங்கே சிரிக்கிறதுக்கு, இப்போ கும்பாங்குத்து ஆடுறதுக்கு, டிக்கா டான்ஸ் ஆடுறதுக்கு இருக்கா அதில் ஏதாவது குறிப்பு? வேத வாக்கியங்கள் எல்லாமே பரிசுத்த தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கு. அந்த அருளப்பட்ட அந்த வசனம் ஒரு மனுஷனை தேர்ச்சி பெற, சீர்திருத்தம் பண்ண, அவனை தேவ மனுஷனாக உருவாக்க இந்த வசனங்கள்லாம் பயன்படுது. அதில் ஒரு குறிப்பு கடிந்து கொள்ளுதலுக்கும் என்ற வார்த்தையை கவனிங்க. பேதுருவை இயேசு பலமுறை கடிந்து கொண்டார். அவன் இயேசுவை விட்டுட்டு பேதுரு போகலை, கடைசி வரைக்கும் நின்னான். இன்னும் சொல்லப்போனால் தலைகீழ சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க இயேசுவை மறுதலி அப்படின்னு. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லையா? நான் என்றைக்கு இருந்தாலும் சாகத்தானே போகிறேன், இயேசுவுக்காக நான் சாகுறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இயேசுவை மாதிரி என்னை சிலுவையில் அறையாதீங்க, அவருக்கு சமமாயிருவேன், என்னை தலைகீழ அடிங்க, இப்படியே எக்ஸ் வடிவில் தலைகீழ அடிங்க. அந்த மாதிரி தான் அவன் ஆசையை கடைசியில் நிறைவேற்றி தலைகீழாக தான் பேதுருவுக்காக, கர்த்தருக்காக பேதுரு இரத்த சாட்சியாக மரித்தான். பலமுறை இயேசு அவனை கடிந்து கொண்டிருக்காரு. கடிந்து கொள்ளுதல் ஜீவனுக்கு எதுவானது? கடிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் அது ஒரு சபை இல்லை. கடிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் அது ஒரு பிரசங்கம் கிடையாது. கடிந்து கொள்ளாவிட்டால் அவன் ஒரு ஊழியக்காரனே கிடையாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனங்களை முன்னிட்டு உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் தான் நல்ல மேப்பேன், நல்ல ஊழியக்காரன். அவனுக்கு தான் வாடாத கிரீடத்தை பிரதான மேப்பர் வரும்போது ஆண்டவர் தருவார். லேலுயா. ஆகவே அந்த எரு போடுறது என்பது என்ன அர்த்தம்னா, உரம். எருன்னா உரம்னு அர்த்தம். எருன்னா என்னது? உரம் போடுறதுன்னு அர்த்தம். உரம் போட்டால் தான் அந்த மரம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அந்த உரம் போட்டால் அந்த மரம் நல்லா வளரும். அந்த உரம் என்பது பலமான ஆகாரத்தை குறிக்கும். ஆரம்பத்தில் பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை வளர 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 அந்த பாலையே திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? பிஸ்கட் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பிள்ளை வளர வளர குழஞ்ச சோறில் பருப்பு போட்டு குழைய அந்த பிள்ளைக்கு ஊட்டி விடுவாங்க. அப்புறம் போக 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 சாப்பாடு கொடுப்பாங்க, இட்லி கொடுப்பாங்க, தோசை கொடுப்பாங்க. கடைசியில் அந்த பிள்ளை நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு பிரியாணி கொடுப்பாங்க. அதுதான் ஹெவி டோஸ். அதுதான் பலமான ஆகாரம். பலமான ஆகாரம் என்றால் என்ன தெரியுமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 பாருங்களேன். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கதியில் நான் இருக்கேன். பாயிண்ட். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாக நீங்கள் இருக்கீங்க.
ஆ, அந்த பாலை உண்கிறவன் அவன் குழந்தையா இருக்கிறதுனால நீதியின் வசனத்திலே அவன் பழக்கம் இல்லாதவனா இருக்கான். கவனிங்க, பலமான ஆகாரமானது என்ன பாயிண்ட்? பலமான ஆகாரம் என்பது என்ன? நன்மை தீன்மை இன்னதென்று பயிற்சி, பகுத்தறிவு, முயற்சி, ஞான உயந்திரங்கள் உள்ளவர்களாகி அந்த மெச்சூரிட்டி மனவாட்டி, பூரண மனவாட்டி, பூரண வயது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தகும். அப்படித்தான் அவனை உருவாக்கும். கவனிங்க, நீங்கள் இன்னும் குழந்தைகளைப் போல பால் உண்கிறவங்க இருக்கீங்களா? இல்லை ஆழமான அனுபவத்துக்கு போக இருக்கீங்களா? கடலில் மேலோட்டமாக சல்லி மீன் இருக்கும், சின்ன சின்ன மீன். அந்த மீன் தான் ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கும். அந்த மீன், அந்த மீனுக்கு பேர் என்ன? என்ன மீன்? இந்த சின்ன சின்னதாக இருக்குமே ரூபாய்க்கு தனன்னு, சால மீனா? சால மீன். அதை விட இன்னும் சல்லி மீன் ஓரமாக கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, படகை இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஆழமாக மலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆழத்தில் தான் பெரிய மீனெல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்கும் ஆழத்தில். தேவ பிள்ளைகளே, ஆழமாக போங்க. மேலோட்டமாக வசனம் படிக்காதீங்க. மேலோட்டமாக ஒரு வசனங்களை படித்தா அதுதான் பால். கலகமில்லாத பால், அது நல்லது தான், வளர்கிறதுக்கு அது தேவை. ஆனால் அதே மாதிரி பாலையே குடிச்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் வளர வேணாமா? வளர வேணாமா? வளர்ச்சி அடைய வேணாமா? இயேசு ஒருவன் பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் தகுதி இல்லைன்னு சொன்னாரே. ஆனால் சபையை எடுக்கும்போது அவர் மனவாட்டின்னு தான் அந்த பிள்ளையை எடுக்கிறார், தவிர பிள்ளையாக எடுக்கலை. கவனிங்க, அந்த பிள்ளையா அவன் எப்போ ஆகுறான்னா மறுபடியும் பிறக்கும் போது பிள்ளை ஆகுறான். நம்ம எல்லாரும் பிறப்பு பிறந்துட்டோம் அப்பா அம்மாவுக்கு. இது பிறப்பு. இயேசு சொல்கிறாரு, ஒரு பெரிய போதகனை பார்த்து சொல்கிறாரு, ஒரு பெரிய இஸ்ரவேலிலேயே போதகரை பார்த்து சொல்கிறாரு. யோவான் 3:3, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காணவே முடியாதுன்னு சொல்கிறார். ஏன் பெரிய ஊழியக்காரன், பிஷப்பு, பழைய ஏற்பாட்டில் அவன் பெரிய இஸ்ரவேலின் போதகர், பெரிய ஆள். அவன் இயேசுக்கிட்ட ரகசியமாக தெரியாமல் ராத்திரியில் வர்றான். பகலில் வந்தால் நம்ம கௌரவம் என்னாச்சு? ஒரு பெரிய பிஷப்பு ஒரு சாதாரண ஒரு யூதனை பார்த்து ஒரு சின்ன ஊழியக்காரங்கிட்ட போகிறாரு, பெரிய பிஷப்புன்னு வஞ்சிருவாங்கன்னு சொல்லி ஈகோ, அவனுக்கு பெருமை. ரகசியமாக வர்றான். இயேசு போதனையெல்லாம் கேட்டிருப்பான் போல் இருக்கு. ரகசியமாக வர்றான், வந்து சொல்கிறான், நீ தேவனுடைய தீர்க்கதரிசி, நீங்கள் இப்போ தேவனிடத்துலேருந்து வராட்டினா இதெல்லாம் செய்ய முடியாது, நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லி இயேசுவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான். இயேசு அதில் அந்த புகழ்ச்சியில் அடிமையாகாமல் சந்தோஷப்படாமல், நீ மறுபடியும் பிறையா, புகழ்ச்சியை கண்டு மயங்காதீங்க. உங்களை சிலர் ஆட்டையை போடும்போது புகழ்ச்சி செய்வாங்க. உங்கள்கிட்ட ஒரு கடை வாங்க ஒருத்தன் வர்றான்னு வைங்களேன், உங்கள் குறைகளை சொல்லுவானா, உங்களை வைவானா, திட்டுவானா, உங்களை என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லுவானா, அதெல்லாம் மறைச்சிட்டு என்ன செய்வான்? சிரிப்பான். நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் பிரதர், உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் பிரதர், ரொம்ப நல்லா இருக்கீங்களா, உங்கள் மனைவி பிள்ளைகளா, அப்போ நல்லா பேசி குளிர்பாட்டி, அப்புறம் ஒரு 10,000 ரூபானா கொடுங்க, ஒரு 5,000 கொடுங்க. ஏன்னா கடன் கேட்குறதுக்கு முந்தி உங்களை குளிப்பாட்ட வேண்டியதாக இருக்குது, மகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்குது. ஆகவே அங்கே ஒரு டேஞ்சர். அப்படி சொல்கிறவனை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, முகச்சுதி பண்ணாதீங்க. இயேசுக்கிட்ட வந்து நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன செய்யணும்னு இயேசு நல்ல போதகரேன்னு இயேசுக்கு முன்னாடி சொல்கிறான். இயேசு உடனே சந்தோஷப்பட்டு, ஆமாம் உண்மைதான், எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லலை. இயேசு என்ன சொல்கிறாரு? அன்பு கூர்ந்து சொல்கிறாரு, உங்ககிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குப்பா,
உனக்கு உண்ணானதெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுத்துரு, பின்பு என்னை பின்பற்றி வா. நித்திய ஜீவனை அடையணும்னு ரொம்ப ஹெவி டோஸாக பெரிய அளவில் கேட்குற. இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ செல்வங்களை வாழ்ந்துக்கிட்டு இவ்வளோ பண ஆசையில் உணர்ந்துக்கிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு நீ போக முடியாது. உன் ஆசை, பண ஆசை உன்னை தடுத்துரும். ஆகவே இதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருப்பா, பின்பு என்னை பின்பற்றிவான்னு சொல்லும்போது அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் துக்கத்தோடு போயிட்டான். மிகுந்த ஆஸ்தி மிகுந்த துக்கத்தை கொடுக்கும், கவனத்தில் கொள்ளுங்க. ரொம்ப பணக்காராக நினைக்காதீங்க. போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். ரொம்ப பணம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? குழியில் போட்டு புதைக்கிறதா கடைசியில் உன்னைய? பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. பணம் பாதாளம் வரைக்கும் செல்லும்னு சொல்கிறாங்க இல்லையா? பாதாளம் வரைக்கும் உன்னை கொண்டு போயிடும். பணம் 10 செய்யும், நித்திய ஜீவனை கொடுக்காது. பணம் சில்லறை இருக்கிற வரைக்கும், கல்லறைக்கு போக வரைக்கும் சில்லறை அவசியம் சொல்கிறான். உண்மைதான். கல்லறைக்கு போயிட்டா அந்த சில்லறை தேவையா? ஒரு ரூபா நெத்தியில் வைப்பான், அதையும் எடுத்துக்கிட்டு தான் புதைப்பான் இந்த வெட்டியான். அதனால் பணம் நமக்கு பரலோகம் அல்ல, தேவை தான். கர்த்தர் கொடுப்பார், இதை நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நல்ல வீடை கொடுப்பார், நல்ல வாகனத்தை கொடுப்பார், தேவையானது ஒன்று கொடுப்பார். பரதேசியாக பண்டாரமாக விட மாட்டார், நல்லா உனக்கு செய்வார். ஆனால் நீ அதில் சார்ந்து போகக்கூடாது, அதை நம்பி அதில் பெருமடையக்கூடாது, அதில் சந்தோஷமாகக்கூடாது. மிகுந்த ஆஸ்தி மிகுந்த துக்கத்தை உண்டாக்கும். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பெரிய பணக்காரன் சொல்லியிருக்கான் சாலமோன். அவனை விட ஒரு தங்க வெள்ளி பணத்தை வச்சு ஆண்டவன் 1000 மனைவியில் வச்சு ஆண்டிருக்கான்னா எத்தனை செலவு, எவ்வளோ பணம் வேணும்? அவன் சொல்கிறான், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையேன்னு சொல்கிறான். இதுவும் மாயை தான். புத்தர், கௌதம புத்தர் பெரிய கோடீஸ்வரன், பெரிய ராஜபுத்திரன், ரொம்ப பணக்காரன். உலகம்னா தெரியாது, ஊருன்னா தெரியாது, மக்கள்னா என்னன்னு தெரியாது, பசியனாலே என்னன்னு தெரியாது. அப்படி வளர்ந்தவன் ஒரு முறை வெளியே வரும்போது சில காட்சிகளை பார்க்குறான். வயசான ஆளுகளை பார்க்குறான். என்ன தோலெல்லாம் சுருங்கியிருக்கு, என்ன இப்படி இருக்குது? அந்த ஐயா சொன்னாரா, உனக்கும் வயசானா இப்படி தாண்டா இருக்கும், தோல் சுருங்கிடும். அப்படியா? எனக்கும் அப்படி ஆகிடுமா? ஆமாம், உங்களுக்கும் ஆகும். என்னடா அப்படி சொல்கிறான்னு அப்புறம் கொஞ்சம் போகும்போது வியாதி உள்ளவன் அப்படியே நோயில் கிடக்கிறான். ஒரு கிழவன், என்ன இவர் என்ன இப்படி நோய் வந்துருச்சு, அதனால தான் அவன் அப்படி இருக்கான். அப்படியா? மனுஷன்னா அப்போ நோய் வருமா? அப்போ எனக்கு வருமா? ஆமாம், உங்களுக்கும் வயதான காலத்தில் நோய் வரும். என்னடா அது, எனக்கு வருமா? யோசிச்சுக்கிட்டே போகும்போது ஒருத்தன் பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த காட்சியை பார்க்குறாங்க கௌதம புத்தர். என்னாச்சு? செத்து போயிட்டான், ஆளே அவுட்டு, புதைக்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்போ மனுஷன்னா சாவானா? ஆமாம், நீங்களும் சாவீங்க. நான் செத்து போயிடுவேனா? ஆமாம், நீங்கள் செத்து போவீங்க. இதான வாழ்க்கை? இதான் உலகமா? இதான் மனுஷ பிறவியா? யோசிச்சுக்கிட்டே வர்றான். அரண்மனைக்கு வந்து இதெல்லாம் யோசிக்கிறான். என்னடா இது உலகம்? நோய் வருது, வயதாகுது, கடைசியில் சாகுறான். இது என்ன வாழ்க்கை? நைட்டெல்லாம் யோசித்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லாமல் இரவோடு இரவாக நைட்டோடு நைட்டாக எல்லாத்தையும் உருவி போட்டு ஒரு சின்ன கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு ஓடிட்டான். கடைசியில் புத்த அந்த துறவி போதி மரத்தில் தவம் இருந்து, ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த ஆசையை அடக்க 8 வழிகளை புத்தர் போதனை என்று சொன்னான். அவன் எந்த சாமியை சொல்லலை, அவனும் தன்னை சாமியாக சொல்லிக்கொள்ளலை, எந்த மதத்தையும் அவன் ஸ்தாபிக்கலை. நல்ல போதனையாளர், சன்மார்க்க நெறி, திருக்குறள், இப்போ திருவள்ளுவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல போதனைகளை கொடுத்து 80வது வயசில் செத்தார். அதுதான் புத்த மதம்னு சொல்லி இன்றைக்கி இலங்கை தேசத்தில் பரவிருக்கு. நம்ம இந்தியாக்காரர் தான் அவர், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். புத்த மதத்தில் ஸ்ரீலங்காவில், ஜப்பானில்
அது பரவுதே தவிர, சிங்கப்பூர்லேயே பரவுதே தவிர நம்ம இந்தியாவில் அதிகமாக பரவலை. ஆகவே பெரிய பெரிய மகான்களை கேளுங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனை கேளுங்க. ரத்தன் டாட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய கோடீஸ்வரன் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக வச்சுக்கிட்டு எல்லாமே ஏழை எளிய மக்களுக்காகவே கொடுத்து, எளியவர்களுக்காகவே ஹாஸ்டல் நியமித்து, ஹோம் வைத்து, முதியோர்களையும் ஏழை எளிய சின்ன குழந்தைகளும் படிக்க கோடி கோடி கோடியாக அள்ளி இறைச்சாயா. இன்றைக்கி ரத்தன் டாட்டான்னா இன்றைக்கும் மக்கள் சொல்லக்கூடிய அளவில், பேசக்கூடிய அளவில் உண்மையிலேயே அவனுடைய நல்ல கிரியைகளை மக்கள் நினைக்கிறாங்க. பெரிய பணக்காரனை போல மாட்டாங்க. அந்த பணத்தை நல்ல முறையில் செலவு பண்ணுற ஏழை எளியவங்களுக்கு கொடுக்குறவங்கள தான் புகழ்வாங்க. இன்றைக்கி எம்ஜிஆரை குடவல்லன்னு சொல்கிறதுக்கு, வாரி வழங்க வல்லர்னு சொல்கிறதுக்கு காரணம் அவருடைய வருமானம் முழுவதும் ஏழை எளிய தன்னை தேடி வந்த எல்லாருக்கும் அள்ளி 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 கொடுத்துருக்காரு. உங்கள் வீட்டில் போனால் யாரும் சாப்பிடாமல் விட மாட்டாராம். 24 மணி நேரம் வெந்துக்கிட்டு தான் இருக்கும் சோறு குழம்பு, நல்ல அருமையான சாப்பாடு கொடுப்பார். இன்றைக்கி மக்கள் எம்ஜிஆரை மறக்கலை, அந்த வழியில் வந்த விஜயகாந்தை மறக்கலை. அதை விட பணக்காரங்கள்லாம் இருக்காங்க, அவனை யாரும் மக்கள் சொல்லலை. வள்ளலார் எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன். எல்லாத்தையும் விட்டுட்டு, மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு, சாமியார் மாதிரி ஒரு சின்ன கோமணத்தை கட்டிக்கிட்டு போயிட்டான். ராஜாவுக்கு அந்த செய்தி எட்டியிருக்கு. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் விட்டுட்டு சாமியாராக பண்டாரமாக போயிட்டான். அவன் மனைவி பிள்ளைகள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜா நீங்கள் சொன்னால் கேட்பான், ரிட்டன் வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி ராஜாவை அனுப்புகிறாங்க. அந்த ராஜா வள்ளலார்கிட்ட பேசும்போது, ராமலிங்க அடிகள் அவர் பேர், ராமலிங்கம். அவர் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கார். ராஜா முன்னாடி நின்றுக்கிட்டு, ஏன் இப்படி ஆயிட்ட? நான் எப்படி இருக்கேன் பாரு, ஆடை ஆபரணங்கள் எப்படி இருக்கேன் பாரு, நீ என்ன இந்த கோலத்தில் இருக்கிற? அந்த வள்ளலார் சொன்னாராம், நான் நிற்கிறேன், நான் உட்காந்துருக்கேன், நீ நிற்கிற அப்படின்னு சொன்னாராம். உனக்கு எனக்குள்ள வித்தியாசம் தான். நீ நின்றுக்கிட்டு என்னை சொல்கிற, எனக்கு முன்னாடி நிற்கிற, நான் உட்காந்துருக்கேன், உனக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், நான் தாண்டா பெரிய வேணு, அந்த அர்த்தத்துக்கு சொல்கிறாரு. ராஜா அதோட மனுஷாகி அவனும் இவனுக்கு சீடன் ஆகிட்டான். அந்த கதை சரித்திரத்தில் வருது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த மதுரைக்கு வந்து தான் மகாத்மா காந்தி சட்டையை கலட்டினார். சுதந்திரத்துக்காக ரொம்ப பாடுபட்டார். லண்டனில் வக்கீலாக படித்தவர், பெரிய அறிவாளி, கெட்டிக்காரன், படிப்பு அறிவாளி தான். மதுரைக்கு ஒரு முறை வரும்போது, ட்ரெயினில் வரும்போது சோழவந்தானில் பார்த்துருக்காரு. எல்லாம் நாற்று நட்டிக்கிட்டு இருக்கும்போது சட்டையை போட்டு நல்லா இன் பண்ணியா நாற்று நட்டுவாங்க. சட்டை இல்லாமல் தான் எல்லாம் நாற்று நட்டியிருக்காங்க, பொம்பளைகளும் ஆம்பளைகளும். அந்த காட்சியை பார்த்துருக்காரு. என்னடா என் மக்கள் சட்டை இல்லாமல் இருக்காங்களா? இப்படி ஒரு கூட்டம் இருக்கா? ட்ரெஸ்ஸே இல்லையா? கோமணம் கட்டிக்கிட்டு வேலை செய்கிறானே. அப்படியே யோசிச்சுக்கிட்டே மதுரைக்கு வந்து அன்னையோட சட்டையை கழட்டிட்டாரான். இன்னும் மேலே என் மக்கள் முழுவதும் என்றைக்கு ட்ரெஸ் பண்ணி சட்டை போட்டு என்றைக்கு நல்லா இருக்காங்களோ அன்னைக்கு தாண்டா நான் போடுவேன்னு அன்னைக்கு கழட்டினவர் தான் ஐயா பாவம். இதே மதுரையில் இன்றைக்கி இந்தியாவிலே புகழ் வாய்ந்த காந்தி மியூசியம் இருக்குது. அவர் உபயோகப்படுத்தின எல்லா ஆவணங்கள் அங்கே இருக்குது. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மகான்களை தான் நம்ம பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி சரித்திரத்தில் இடம்பெற்றக்கூடிய அளவில் இருக்கான். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மத்தியிலே நிற்பவர் யார் என்று ஒரு கவிஞர் எழுதுகிறான். அதனால் பணம், காரு, பங்களானால நீ பெருமடையவோ மகிழ்ச்சி அடையவோ அதில் புகழ்ச்சி அடையவோ கூடாது, முடியாது. அது முட்டாத்தனமான காரியம். ரொம்ப பணத்தை சேர்த்து வச்சுட்டேன் ஆத்துமாவே, இன்னும் மேலே நீ நல்லா இருறான்னு சொல்லும் போது அவனை ஆண்டவர் என்ன சொன்னார்? மதிகேடனே, மதிகேடனே. லூக்கா 12:20 போட்டிருக்கு. மதிகேடனே, உன் ஆத்துமா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியல யாரால். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு சொல்லி
மத்தேயு 16:26 கேட்டாரே, அந்த கேள்விக்கு இது வரைக்கும் யாராவது விட சொல்ல முடியுமா? அதனால் பணம் தேவை தான், அளவு தான். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும். ரொம்ப நிலம் வாங்கி போட்டு, ரொம்ப காடு வாங்கி போட்டு, ரொம்ப பணத்தை சம்பாதிச்சா நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். அந்த இடம் எப்படி இருக்கோ, இந்த இடம் எப்படி இருக்கோ, இந்த காடு எப்படி இருக்கோ, இந்த காடு எப்படி இருக்கோ, தூக்கம் வராது. அந்த பேங்கில் அந்த பணம் கரெக்டாக இருக்கா, இவங்ககிட்ட நகையை கொடுத்துமே கரெக்டாக இருக்கா. நிச்சயமாக மனுஷன் நிம்மதி இழந்து, சாப்பிடாம, தூக்கத்தை இழந்து, பாதி வயசுலேயே அவன் பரிதாபமாக செத்துருவான். அதனால் பணம் பெருக்க பணக்காரனாக ரொம்ப ஆசைப்படாதீங்க. கடன் இல்லாமல் இருங்க. கடன் இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் லோனு, எதுக்கு எடுத்தாலும் லோன் அதை வாங்கி லோன் வாங்குறதே கடன் தானே. கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமைன்று வசனம் போட்டிருக்கே. அப்படி ஒன்றும் சொகுசா நீ வாங்கி நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சென்ட்ரிக் சர்ச்சு கட்டுறதுக்காக இன்ன வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு லோன் வாங்கினா கட்டிடுவேன். என் மகன் ஐசக்குக்கு அந்த திறமை இருக்குது. அவன் ஃப்ரெண்டு தான், அவருடைய ஃப்ரெண்டு தான் மேனேஜராக இருக்கிறார் பேங்கில். என் ஐசக்கு நினச்சா லோன் வாங்க கொடுக்க முடியும், நான் நினச்சா நானே வாங்க முடியும். கடன் வாங்கி தேவாலயம் கட்டுறதுக்கு அவசியம் இல்லை. அப்படி வாங்கி நம்ம ஆடம்பரத்தை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் நான் சொல்கிறேன் ஐயா, ரெடி காசு தான் எல்லாமே. புல்லட்டு வாங்கியிருக்கேன் ரெடி காசு, ஸ்ப்ளெண்டர் நிறையா 2-3 இது மாற்றிருக்கேன், எல்லாம் ரெடி காசு தான். இது வரைக்கும் லோன் கட்டினதாகவோ கடன் கட்டினதாகவோ என் மகன் இருக்கான், கேளுங்க. இல்லை, இந்த தேவாலயம் கட்டினது அப்படித்தான், என் வண்டி வாங்குகிற காரியமும் அப்படித்தான். எதை செய்தாலும் கடன் இருக்கவே கூடாது. நீங்களும் உங்களையும் அப்படித்தான் நான் வேண்டிக் கொள்கிறேன். பிள்ளைகளே, கடன் வாங்காதீங்க, லோன் வாங்காதீங்க. அப்படி வாங்கி ஒரு ஆடம்பரத்தை செய்யவோ, கடன் வாங்கி ஒரு கறி தின்னு கடைக்காரன் வரும்போது ஓடி ஒளியவோ, அது எதுக்கு? தயவு செய்து அப்படி ஒரு பிழப்பு நமக்கு விசுவாசிகளுக்கு தேவையில்லை. நிச்சயமாக நமக்கு தேவையானதை கொடுப்பார். அத்தி மரம் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர வெளியே இருக்கக்கூடாது. வெளியில் உள்ள அத்தி மரம் கனி இல்லாதனால இயேசு சபிச்சார். தோட்டத்துக்குள்ளே உள்ள அத்தி மரம் கனி இல்லை, 3 வருஷமும் இல்லை, ஆனாலும் ஒரு வருஷத்தை தவணையாகவும் கொடுக்குறார். லேலுயா. அத்தி மரம் என்பது ஆவிக்குரிய விசுவாசி, திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கும். சபையில் நீ நட்டப்பட்டிருந்தா, சபை கூடுதலை விடாமல் நீ வந்துக்கிட்டு இருந்தீன்னா, ஒரு வேளை உனக்கு கனியே கொடுக்க விட்டானோ, உனக்காக பரிந்து பேசுகிற ஊழியக்காரன் உனக்காக ஜெபம் பண்ணுறான். நானும் டெய்லி ஜெபிக்கிறேன். என் சபை மக்களுக்கு பேரை சொல்லி டெய்லி என் பாப்பா சாரா பாப்பாவை கேளுங்க, எல்லாம் டெய்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஜெபம் உங்களை காக்கும், உங்கள் ஜெபம் உங்களை காக்கும். எல்லாவற்றுக்கு மேலே பரிசுத்தாவியான அபிஷேகம் பெற்றிருந்தா தேவ சித்தப்படி ஜெபம் பண்ணுவார், அந்த ஜெபம் கேட்கும். எல்லாவற்றுக்கு மேலாக இயேசு பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரே, அந்த ஜெபம் கேட்கப்படும். லேலுயா. இத்தனையும் தோட்டத்துக்குள்ளே உள்ள அத்தி மரத்துக்கு தான் தவிர வெளியில் உள்ள அத்தி மரம் இல்லை. அத்தி மரம் தேவ மனுஷன்தான், வெளியே இருக்கக்கூடாது, சபைக்குள்ளே இருக்கணும். சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடுகிறது போல் நாமளும் விட்டு விடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த அர்த்தம் தான். சபையில் நீ நாட்டப்பட்டிருந்தா உனக்கு தண்ணி ஊற்ற, கொத்தி எருவோட ஒரு வேலைக்காரன், ஒரு கூலிக்காரன், ஒரு ஊழியக்காரன் அங்கே இருக்கான். பாதுகாப்பு சுற்றி வேலி போட்டு அதை பாதுகாப்பார். தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்க. உன்னத பாட்டில் குழி நெறி வெளி நெறின்னு 2 நெறி இருக்குது. வெளி நெறின்னு சொல்லும்போது வெளியில் நமக்கு ஆபத்து வந்தால் கண்காணிக்கலாம், சிசிடி கேமரா வச்சு காப்பாற்றலாம். தோட்டத்துக்குள்ளேயே ஒரு குழியை தோண்டி ஒரு சின்ன நரி இருக்கும், குள்ள நரி. யாருக்கும் தெரியாமல் வர்ற நேரத்தில் வந்து அந்த பூவை குடிக்கும், அங்கே அந்த நல்லா வர்ற அந்த காயை கடிக்கும், அந்த பழத்தை கடிக்கும், கடித்து தின்னுக்கிட்டு டக்குன்னு உள்ளே போய் நுழைஞ்சுக்கிறோம் அந்த பொந்துக்குள்ளே. இந்த தோட்டக்காரனுக்கு என்னடா இது, நம்ம தான் கண்காணிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இது என்ன இப்படி கடிச்சிருக்கு, இப்படி என்ன வளர்ச்சி கட்டாயிருக்குன்னா கூலி நரி உள்ளே இருக்குது. அது மாதிரி சபைக்குள்ளே சில குள்ள நரிகள் இருந்தால் அதான் டேஞ்சர். தயவு செய்து
எண்ணங்களை மாற்றிக்கங்க. குறுகுண எண்ணங்கள் மாற்றிக்கங்க. உங்கள் ஊழியக்காரனை குறை சொல்கிறவங்கிட்ட உனக்கு என்ன சிநேகம்? உன் அப்பாவை குறை சொல்கிறவனுக்கு கிட்ட உங்ககிட்ட என்னையா உறவு? ஆடு பகை குட்டி உறவா? அதனால் உங்கள் அப்பாவை இழிவுபடுத்துகிற குடும்பத்தில் நீ மெம்பராக இருக்காத, சேர ஃப்ரெண்டாக பழகாத. உன் குடும்பத்தை இழிவுபடுத்துகிற, உன் சபையை இழிவுபடுத்துகிற, உன் ஊழியக்காரனை அசிங்கப்படுத்துகிற ஒரு மக்களோட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது. நாளைக்கு உன்னையும் அவன் செய்வான். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடிப்பான். உனக்கும் அவன் விசுவாசமாக இல்லை. உங்கள் அப்பாவுடைய ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ள உன்னைய பயன்படுத்துகிறானே தவிர வேற அல்ல. அதனால் தேவ பிள்ளைகளே, உங்களை சரியான மனம் திரும்புவதற்கு உண்டாக்க கொத்தி எரு போட வேண்டியது அந்த மரத்துக்கு அவசியமாக இருக்கிறது. கொத்துனா வலிக்கத்தான் செய்யும். அந்த கொத்துற அந்த பட்டயம் தான் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனம். வசனங்களை உங்களுக்கு வசனமாக சொல்லும் போது உங்களுக்கு குத்தத்தான் செய்யும், வெட்டத்தான் செய்யும். அந்த வெட்டப்பட்ட மரம் நமக்கு நன்மைக்குத்தான் இந்த கொத்து விழுகுது, இந்த வெட்டு விழுகுது, இந்த காயம் விழுகுது. நம்மை கடிந்து கொண்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாரே, சபை விட்டு போகக்கூடிய அளவில் இருக்க என்று போயிடாதீங்க. நல்ல கனியை கொடுக்கறதுக்கு தான் அந்த பாடு, அந்த முயற்சி அந்த தோட்டக்காரன் செய்கிறானே தவிர உங்களை அழிக்கிறதுக்கு அல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கொத்தி அடுத்து எரு போடுற, அடிக்கிற கை தான் அணைக்கும், அந்த எரு தான் ஆகாரம், உரம். அதுதான் ஒன்று ஆரம்பத்தில் களங்கம் இல்லாத ஞானப்பால், அப்புறம் வளர்ச்சி அடைய பலமான ஆகாரம் மட்டன் பிரியாணி. இருக்கிறதுலையே மட்டன் பிரியாணி தான் விலை கூட. ஏன்னா அது ரொம்ப சத்து, ஹெவி டோஸ், எல்லோரும் சாப்பிட முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, பூர்வராகும்படி கடந்து போவோமாகன்னு சொன்ன மாதிரி இந்த 2026 வரைக்கும் வந்துட்டோம். இந்த மாதம் ஜனவரி மாதம் இந்த வாரத்தோடு முடியுது. அடுத்து தொடங்குது 2வது மாதம். 12 மாதமும் கனி கொடுக்குற மரமாக வெளிப்படுத்தல் 22:2 படி நீங்கள் மாறணும். ஒவ்வொரு மாதமும் கனி கொடுக்குற மரமாக. லேலுயா. அந்த கனி தான் ஆவிக்குரிய கனின்னு சொல்கிறது. ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு வித்தியாசம் இருக்கணும். சும்மா ஒரே மாதிரி இருந்துக்கூடாது. சமையலுக்காக நியமிக்கப்பட்ட ஸ்தேவான் அவ்வளவு அருமையான பிரசங்கம் பண்ணி சத்தியத்தை பேசி இரத்த சாட்சியாக மறிச்சாயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசியில் அவன் ஊழியக்காரன் கிடையாது, விசுவாசி, சமையல்காரன். அவன் காட்சியை பார்த்து தான் சவுல் பவுலானது. லேலுயா. ஆகவே இன்றைக்கி பவுல் இன்றைக்கி பெரிய ஊழியக்காரன்னு சொன்னால் அவன் மரணம், அவன் போதனை, அவன் சத்தியம், இயேசுவை காண்கிறேன்னு சொல்லி அவன் முகம் பிரகாசித்து அந்த விதம், இதுதான் சவுலை பவுலாக மாற்றினது. அதுபோல் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பெரிய போதகராக ஊழியக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண விசுவாசிகள் தான். இப்போ இந்த சமாரியா பொம்பளை ஊரையே திரட்டிட்டாயா. அந்த அம்மா ஊழியக்காரி கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்களும் கிடையாது, பாமர சாதாரண பொதுமக்கள் தான். இயேசுவை கேட்கும்போது, உபதேசம் கேட்கும்போது, ஆகா இவர் தான் மெசியாவா, வந்துட்டாரா, இவர் தான் கிறிஸ்துவா, வந்து பாடுறான்னு சொல்லி அந்த ஊருக்கே சொல்லிடுச்சியா தகவல். ஒரு பொம்பளை இயேசு உயிர் திறந்த செய்தியை சீசர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்ன இயேசு சொன்னது ஒரு மகதில் நான் மரியாதைக்கிட்ட தான். ஏன் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், நான் உயிர் திறந்துட்டேன், தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் பிதாகிட்டையும் என் பிதாகிட்டையும் ஏறி போகிறேன். அந்த பொம்பளை தான் சீசர் அப்போஸ்தலருக்கே ஒரு பெண்மணி தாயா சொல்லிச்சு. அதனால் பெண்மணி நீங்கள் சாதாரணன்னு உங்களை நினச்சிக்கிறாதீங்க. என் வீட்லேயே அடக்கி வச்சுட்டாங்க, எனக்கு எங்கேயுமே போக விடலை, சாட்சி சொல்ல என் வீட்டுக்காரரை விட மாட்டாங்கிறாரு, பாட்டு பாடுறதுக்கு அவருக்கு எரிச்சலாக இருக்குது நினைக்காதீங்க. பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். அடக்கி வாசிக்கிறவன் தான் ட்ரம்முன்னு பதுங்குற புலி தான் பாயும். அதுபோல் நீங்கள் மறைஞ்சிருந்துக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் வெடிப்பீங்க, நிறைய ஆத்மா வந்து குமியும்.
ஆத்துமா அறுவடை செய்யுங்க. உங்கள் அம்மாவை ரசிங்க, உங்கள் அப்பாவை ரசிங்க. சகோதரன், உன் கூட பிறந்த சகோதரன் அக்னி கடலுக்கு போய்கிட்டு இருக்கான். ஒருத்தன் தீயில எரியும் போது அக்கறை வருதுயா. எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தீயில எரியும் போது அவனுக்கு புத்தி வருது. என்ன செய்ய? அங்கே பதில் என்ன வருது? இங்கே பூமியில் ஊழியக்காரன் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க சொல்லட்டும். அவன் போய் திரும்ப 3ஆவது வானத்துக்கு பரதீசுக்குள்ளே போனவன், ஆபிரகாம் அடிக்கு போனவன் திரும்ப ரிட்டர்னில் பூமியில் வரணும்னா அது எப்படி? ஊழியர்கள் இருக்காங்க, செவி கொடுக்கட்டும்னு சொல்லிட்டார் பதில். அது மாதிரி தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போதே உங்கள் அண்ணன் தம்பியை விடக்கூடாது, உங்கள் அப்பா அம்மா விடக்கூடாது. நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்ற வார்த்தையின்படி ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பாருக்கு போட்டிருக்கு. இந்த அடிப்படையில் தான் நான் என் அண்ணனை, என் மதினியை, என் அக்காவை, எங்கள் அக்கா புருஷனை, என் நண்பர்களை எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி எல்லோரும் ஊழியக்காரங்களாக இருக்காங்க. போன 13ஆம் தேதி இதே இடத்துல எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு சில காரியங்கள் பேசி கடைசியில் நான் ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபம் ரொம்ப பேருக்கு ஒருங்கிணையும் ஒற்றுமையாக சமாதானத்துக்கு போனதாக சில ஊழியர்கள் சொன்னாங்க. ஆவிக்குரிய வகையிலையும் உபதேசத்திலையும் அவங்கள ஒன்றுபடுத்தணும்னு நான் முயற்சிக்கிறேன். ஆண்டவர் சித்தம், காது உள்ளவன் கேட்கட்டும். எல்லோரும் காரு வச்சுருக்கான், எல்லாம் பங்களா வச்சுருக்கான், என்னை தவிர எல்லாம் காரு தான். ஒவ்வொரு வீட்டில் 2 காரு 3 காரு வச்சுருக்கான் என் ஊழியக்காரன். நல்லா இருக்கட்டும். அவன் ஆத்துமா வாழணும். மனுஷன் உலகம் முழுவதும் அவன் பணக்காரனாக இருந்தாலும் அவன் சத்தியம் இல்லாவிட்டான், உபதேசம் இல்லாவிட்டான், ரட்சிக்கப்படாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் இந்த மரத்துக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க கொத்தி எரு போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் கொத்தை வாங்கி இருந்தீங்கன்னா எரு உரம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த உரத்தை நல்லா சாப்பிட்டீங்கன்னா பலமான ஆகாரமாகிய நன்மை தீன்மை என்னதென்று பகுத்தறிவு முயற்சி இந்த காரியங்களில் நீங்கள் இந்த ஆண்டில் இறங்கினா நிச்சயமாக வந்து இப்போ 12 மாதமும் இந்த வருஷத்தில் கனி கொடுக்குற மரங்களாக ஆரோக்கியம் அடைய, அந்த இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக கர்த்தர் நிச்சயமாக உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கீழாகாமல் மேலாவீங்க. உங்கள் பணம் ஆஸ்பத்திரிக்கு போகாது, வீண் செலவுக்கு போகாது. திடீர்னு ஒரு செலவு உங்களுக்கு அநியாயமாக வராது. நோய் வராத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை. ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு இருந்தாலும் கூட அந்த பாக்கியம் கிடைக்காது. கர்த்தர் உங்களுக்கு டாக்டராக இருப்பார், தேவையை சந்திக்கிற நல்ல மேப்பனாக இருப்பார், நல்ல வசனம் சொல்கிற குருவாக இருப்பார், தாய் தகப்பனாக இருப்பார். சபை கூடுதலை இந்த ஆண்டில் விடாதீங்க. இந்த முயற்சிகளை லைவில் நீங்கள் நேரடியாக பார்க்குற மாதிரி யூடியூப்பில் அந்த அளவில் கேட்க முடியாது, பார்க்க முடியாது. ஆகவே சபை கூடுதலை விடாதீங்க. நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்ற தலைப்பு. எத்தனையோ வருஷம் போயிடுச்சு, 3 வருஷம் போயிடுச்சு, கனி இல்லை. வெட்டி போடுவோம் என்று ஒரு உத்தரவு வரும்போது அந்த தோட்டக்காரன் பரிந்து பேசுகிற ஒரு வார்த்தை தான் இது. ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த 2026 ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கார். அத்தி மரம் மாதிரி நீங்கள் இருக்கீங்க. திராட்சை தோட்டத்தில், சபையாகிய திராட்சை தோட்டத்தில் நட்டப்பட்டிருக்கீங்க. அத்தி மரம் போல் நீங்கள் வாழ்கிறீங்க. கனி கொடுக்குற நல்ல மரங்களாக உங்களை உருவாக்க நீங்கள் ஆசைப்படுங்க. அப்படி இல்லாவிட்டால் அந்த நிலமும் பொதுமக்களும் கெட்டு போயிடுவாங்க, உன் குடும்பமே கெட்டு போயிடும். உன் பிள்ளை நல்லா கவனிக்கும். உன் பிள்ளையை சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு விளையாண்டுக்கிட்டே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் காரியங்கள்லாம் வெளியே போய் வீதியில் போய் சொல்கிறது உங்கள் பிள்ளை தான். பிள்ளைக்கு முன்னாடி ஜெப வீரனாக இருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருங்க, ஒழுக்கம் உள்ளவங்களாக இருங்க, கெட்ட வார்த்தை பேசாமல் பொய் சொல்லாதவங்களாக இருங்க. நாளைக்கு அந்த பிள்ளை சொல்லும், நீ அன்றைக்கி பொய் சொன்னீங்க, சாதாரணமாக கேட்கும். நீங்கள் மட்டும் அன்றைக்கி கெட்ட வார்த்தை வஞ்சிங்க, என்னை வைய வேணாம்னு சொல்கிறீங்க. உங்கள் பிள்ளைய போல் உங்களை எதிர்க்கிறவன் சொல்கிறவன் உலகத்தில் யாரும் இல்லை. பிள்ளைய அற்பமாக நினைக்காதீங்க. நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்ல தகப்பனாய்
நல்ல தாயாக நடந்து கொள்ளுங்க. என் மகனை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். என்னை கண்காணிக்கிறான், என்னை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். எதிரிகள் எவ்வளவோ பேர் சொல்லி கொடுக்குறாங்க, என்கிட்ட நேரடியாக வர அவங்களுக்கு தைரியம் இல்லை. என் பையன் மூலமாக வருவான், என்னை தாக்க நினைப்பாங்க. பையனுக்கு எனக்கு பிரிவினை உண்டாக்க, சண்டை போட பிரிவினை உண்டாக்க முயற்சி பண்ணுவாங்க. அவனுக்கு அது தெரியாது. இந்த தந்திரங்கள்லாம் அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல. ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகளே. வெளியே சூதாருங்க, சர்ப்பங்களைப் போல வினாவாருங்க. ஒருத்தன் இதெல்லாம் கேட்குறானா ஏன் என்ன எதுக்குன்னு அவனை நோட் பண்ணுங்க. நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனான்னு அவனை நோட் பண்ணுங்க. அதான் பயிற்சி, முயற்சி, பகுத்தறிவு என்று சொல்கிறது. இந்த பகுத்தறிவு இல்லாவிட்டால் மனவாட்டி இடத்துக்கு நம்ம வர முடியாது. இன்னும் குழந்தைகளை போல தான் இருப்போம். யார் பிஸ்கட் கொடுத்தாலும் திம்போம், யார்கிட்டையும் என்ன புளியோதரை திம்போம். என்ன இப்படி குழந்தை இல்லை. எங்கள் கூட்டம்னாலும் ஓடுறது, எங்ககிட்ட யாருக்கிட்டையும் ஜெபிக்கிறது. ஐயா தலையில் கவி செய்வீங்க, ஐயா திருக்கதரசன் சொல்லுங்கள். ஏன்னா குழந்தை இல்லை. மெச்சூரிட்டி உள்ள அந்த விசுவாசிக்கு அப்படி போகவே மாட்டாங்க. நான் ஜெபிக்கிறேன் என் ஊழியக்காரனுக்காக. ஊழியக்காரங்கிட்ட போய் நாங்கள் வந்து அவன் மனுஷன் தானே, அவன் சொல்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கலாம், அவன் மனுஷன் தானே. மனுஷனுக்கு மனுஷன் அடிமையா? அவனுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு அவன் மோதிரத்தை முத்தம் கொடுத்து சாமியோ சரணப்பான்னு சொல்லி அவன் மேலே விழுகுதான் நான். இதுதான் மெச்சூரிட்டி, இதான் வளர்ச்சி. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது விசுவாசிகள் ஜெபிச்சாங்க, அதான் வளர்ச்சி. பேதுருவுக்காக ஜெபிச்சாங்க. பேதுருவை ஆண்டவர் கொண்டு வந்தார். உங்கள் ஊழியக்காரன் ஒரு மந்திரவாதியோ சாமியாரோ அல்ல, அவன் பாடு உள்ள மனுஷன். நீங்கள் கொடுக்குற காணிக்கை வச்சு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் நான் உடுத்திக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு வேலைக்காரன், சொல்லப்போனால் உங்களுக்கு வேலைக்காரன். எல்லோரும் உட்கார சேர் போடுறேன், சேரை தட்டுறேன், எல்லாம் இது பண்ணுறேன். உங்களுக்கு நான் பணிவிடை செய்கிறேன். ஊழியக்காரன் ஏன் நான்? உங்களால் தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் எனக்கு செஞ்ச மாதிரி ஜெபமும் எனக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிங்க. நிற்கிறேன்னு சொல்லுகிறவனு என் பாஸ்டர் விழுந்துடக்கூடாது. ஒரு விஷயத்தில் விழுந்தால் சபையே பாதிக்குது. ஒரு பிரசங்கம் இல்லாவிட்டால் அந்த சபைக்கே அந்த செய்தி இல்லாமல் போகுது. நான் அனலாக இருந்தால் தான் உங்களை காப்பாற்ற முடியும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சால் இந்த மாதந்தோறும் கனி கொடுக்குற மரங்களைப் போல உங்கள் காணிக்கையும் தசமபாகங்களையும் மாதந்தோறும் செய்யுங்க. வாரந்தோறும் கொடுப்பது காணிக்க, மாதந்தோறும் கொடுப்பது உதவித்தொகை அல்லது தசமபாகம் அல்லது சம்பளம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது பாஸ்டர், ஐயா நல்லா அருமையாக இருக்குது, எந்த ஹோட்டல்லையும் இப்படி சாப்பிடலையே, போயிட்டு வரவா? ஏய் காசை கூடா, பில்லை கட்டு, ஓனர் சொல்லுவார்ல. அந்த மாதிரி தான் இலவசமாக யார்கிட்டையும் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு பவுல் சொன்ன மாதிரி இந்த செய்தி இலவசமாக இருந்தாலும் அதுக்கேற்ற பலனை நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஆள் ஒரு காப்பி வாங்கி கொடுத்தா, டீ வாங்கி கொடுத்தா, அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் உபசரிக்காமல் விடுவீங்களா? அந்த மாதிரி தான் அந்த ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை உங்கள் ஊழியக்காரன் வாயிலிருந்து வருது. எவ்வளவோ காரியங்களை கேட்டு விட்டுருக்கீங்க, எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க, எவ்வளோ பணத்தை மிச்சம் வச்சுருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சத்தியம் தானே, அந்த ஊழியக்காரன் தானே. அவனுக்கு நம்ம எதையாவது செய்ய வேணாமா? நிறையா செய்கிறீங்க, அதை நான் பேர் சொல்ல விரும்பலை. நீங்கள் இல்லாட்டினா நான் இல்லை, தாங்குறீங்க, ஏந்துறீங்க. ஆனால் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது ஜெபம். அல்லேலூயா. ஜெபிங்க. பேதுருவை போல சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையில் தூங்குன அந்த நிலைமையில் அவன் சாக ரெடியாக இருக்கான். அதனால தான் கவலை இல்லாமல் தூங்குனான் பாருங்க. அதுக்கு முன்னாடி யாக்கோப்பை கொண்டுட்டாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோப்பை கொண்டுட்டான். பேதுருவையும் சிறைச்சாலையில் போட்டான். இவனையும் கொல்ல போகிறாங்க. விடிஞ்சா விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரனை இன்னும் கொஞ்ச நாள் வைங்க, அவன் மூலமாக இன்னும் சத்தியம் வேணும், அவன் எங்களுக்காக இன்னும் போதிக்கணும், நடத்தணும், ஊழியம் செய்யணும். விசுவாசிகள் ஜெபிச்சாங்க ஐயா. அந்த ஜெபத்தை கர்த்தரை கேட்டு இரும்பு கதவை உடைச்சி அந்த பேதுருவை கொண்டு வந்து வாசலுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. பேதுரு கையை வந்து கதவை தட்டுறான். இவங்க நம்பலை. ஒரு சின்ன பிள்ளை போட்டு வந்து பேதுரு நிற்கிறாரு, அவனா அது வர்றதா? இவங்க ஜெபிக்கிறாங்க. அதுக்காக அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செஞ்சால் அதை நம்ப மாட்டாங்க, விசுவாசிக்க பாவம். அப்புறம் பார்த்து தான் எல்லாரும் ஐயோப்பா கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரேன்னு சொல்லி அப்புறம் அந்த ஊழியக்காரன் சரி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் இன்னும் போகிறேன்னு சொல்லி வேறு இடத்துக்கு போயிட்டார். அந்த காலம்
ஊழியம் நிறைவேறின போது தான் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு தவிர அதுக்கு முன்னாடி ஊழியக்காரனை இடையிலேயே பாதியிலே எடுக்க மாட்டார். எடுக்காமல் இருக்கணும்னா உங்கள் ஜெபம் தேவை. லேலுயா. நான் உங்களுக்காக கொத்தி எரு போடுவேன், வேலி அடைத்து உங்களை பாதுகாப்பேன், கண்காணிப்பேன், தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பேன், கனி கொடுக்குற மரமாக உங்களை மாற்றுவேன். திராட்சை தோட்டத்தில் இயேசுவின் இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட விசுவாசியாக உங்களை காப்பாற்றுவேன். எனக்கு அந்த கடமை இருக்கிறது மாதிரி ஜெபிக்கிற கடமை உங்களுக்கு உண்டு. விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது அந்த இடமே அசைந்தது என்று ஆதி அப்போஸ்தல காலத்தில் படிக்கிறோம். அதுபோல் நம்ம ஜெபம் தேவை. இந்த புத்தாண்டில் இந்த 2026 வருஷத்தில் ஜெப வீரனாக ஜெபவதியாக நீங்கள் மாறணும். குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஜெபிங்க. 24 மணி நேரம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போட்டு எல்லாம் செய்கிறீங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் நேரம் இருக்க மாட்டேன். நேரம் இல்லை பாஸ்டர், நேரம் இல்லை பாஸ்டர். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு நீங்களே கேட்டுக்கோங்க. தயவுசெய்து தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று இந்த 2026 ஆண்டவர் நமக்கு ஈவாக தயவாக இந்த ஆண்டை கொடுத்துருக்கிறார். கனி கொடுக்குற 12 மாதமும் கனி கொடுக்குற விருட்சமாக நம்ம மக்கள்லாம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இந்த ஆண்டை பயன்படுத்துமாக. யூடியூப்பில் கேட்குற ஊழியக்காரங்களே, விசுவாசிகளே, இந்த அடிப்படையில் உங்களையும் உங்கள் சபையும் மாற்றி நல்ல மணவாட்டியாக உருவாக்கி இயேசு மணவாளனாய் மத்திய வானத்தில் வரும்போது பறந்து போக ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.